எக்ஸசைஸ் 3.6 கொஸ்டின் நம்பர் 7. ஒரு ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கை பாரி 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ 1 ஹவரில் எவ்வளோ செஞ்சுருப்பாரு? 4ல் ஒரு பார்ட், அதை 1/4. ஓகே, நெக்ஸ்ட் தி சேம் ஒர்க்கு தான் யுவன் அப்படிங்கிற பர்சன் 6 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ 1 ஹவரில் எவ்வளோ செஞ்சுருப்பாரு? 1/6, அதான் 6ல் ஒரு பார்ட். ஓகே, இப்போ கேட்டது 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா இந்த சம்மில் கேட்குறாங்க. அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? அப்போ 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் ஹவர்ஸில் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 1 ஹவரில் எவ்வளோ செஞ்சுருப்பாங்க? எக்ஸில் ஒரு பார்ட், எக்ஸில் ஒரு பார்ட். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அந்த 1 ஹவர் அப்படிங்கிறதா இதில் முக்கியமான ஒரு ஐடியா. இது டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட். ஓகே, சரி, இப்போ இதை நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். 2 பேரும் சேர்ந்து தானே, அப்போ இடையில ப்ளஸ் போட்டுருங்க, இல்லை ஈக்குவல் போட்டுருங்க. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1 × 6 6 ப்ளஸ்ஸு 1 × 4 4, 6 4s are 24 ஈக்குவல் டு 1/x. ஆட் பண்ணுங்க. 10/24 ஈக்குவல் டு 1/x. டேக்கிங் reciprocal on both side. அப்போ 24/10 ஈக்குவல் டு எக்ஸ். 24 10ஆல் டிவைட் பண்ணும். ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சா போதும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2.4 ஹவர்ஸ். அப்போ இதில் 2 ஹவர்ஸ் ரவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 0.4 ஹவர்ஸ் இருக்குது. அதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6 4s are 24. ஓகே, அப்போ அது மினிட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு. அப்போ ஆன்சர் 2 hours 24 minutes. ஓகே.